ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஹோட்டல் சுவையில் வெண்பொங்கலும் அது கூடவே ரொம்பவே அட்டகாசமான டிஃபன் சாம்பாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பொங்கல் அப்படின்னாலே சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. குறைந்த பொருட்களை வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு சில டைமில் ஹோட்டல் சுவையில் இல்லாமல் பொங்கல் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே போதும், பொங்கல் பக்காவான சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த வெண்பொங்கலும் அது கூடவே டிஃபன் சாம்பாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும், நீங்கள் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இது இப்போ 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியில் ஏதாவது கல் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அரிச்சு சுத்தம் பண்ணி சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நமக்கு அரிசியும் பருப்பும் 1.5 கப் இருக்குங்க. 1.5 கப்புக்கு யூஸ்வலாக நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். பொங்கலுக்குன்னு செய்கிற போது டபுள் மடங்காக 6 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 4 விசில் இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் இந்த பொங்கலுக்கு நம்ம ஒரு அட்டகாசமான சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்கு. கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. ஸோ இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பு அதிகமாக இருக்கணும், துவரம்பருப்பு வந்து குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இது இப்போ 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், இல்லைன்னா ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2-3 விசில் வேக விட்டுருங்க. பாசிப்பருப்பு வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. கரெக்டாக 2-3 விசிலில் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இது இப்போ மீடியம் ஹீட்டில் 3 விசில் இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துடுங்க. இது லைட்டாக கலர் மாறினதும் 2 காஞ்ச மிளகாய், கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்தரிக்காயை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம கத்திரிக்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் கூட சேர்த்து செய்யலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம்.
காரத்துக்கு 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்க்கிற போது குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாம்பார் பொடியே நல்லா காரமாக இருக்கும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்தரிக்காய் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சேன். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை இப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குக்கரும் 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு துவரம் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. அதிக விசில் விட்டுடாதீங்க, பருப்பு வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 3 விசில் வேக விட்டிங்கனாலே போதும், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதை கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். ரொம்பவே நைஸாக மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி மசிச்சிங்க அப்படின்னாலே போதும். அப்போ தான் சாம்பார் வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம வெந்துட்டு இருக்கிற கத்திரிக்காயோட ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ கத்தரிக்காய் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். கூடவே உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் தேவையான அளவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே நல்லா ஒரு கொதி இருக்கட்டும். சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்து லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. கத்தரிக்காயும் இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இந்த சாம்பார் வெண்பொங்கலுக்கு மட்டும் கிடையாதுங்க, நல்லா சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாட்டை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பொங்கலும் 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் வேக விட்டிங்கனாலே பொங்கல் வந்து இந்த பதத்தில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக காய்ச்சின பால் இல்லைன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இது வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வதக்கி இது கூட சேர்த்துடலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் கெட்டியாகாமல் நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்காங்க, அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். முந்திரி பருப்பு நம்மளுடைய விருப்பம் தாங்க, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொங்கலுக்கு லைட்டாக ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கிற போது குறைவாக சேர்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டே நம்ம பொங்கல் வேக வைக்கிற போது கொஞ்சம் அளவாக சேர்த்துருக்கோம். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, பொங்கல் நல்லா மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இது இப்போ எல்லாமே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க.
ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின மல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை பொங்கலோட ஒன்றா சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. மல்லியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை பொங்கலாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பொங்கல் வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுனாலும் ஆறுனதுக்கப்புறமா தட தடன்னு ஆகிடும். கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வெண்பொங்கலும் அது கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாம்பாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.